கர்மா. இந்த உலகத்தில் எதுவுமே தானாக நடக்கிறது இல்லை. ஹவு பீப்புள் ட்ரீட் யூ இஸ் தர் கர்மா அண்ட் ஹவு யூ ரியாக்ட் தம் இஸ் யுவர் கர்மா. ஒரு 3 கர்மா இன்சிடென்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் பிரவீன் குமார் மங்களராஜா. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மர்மோரா. அந்த ஃபர்ஸ்ட் கர்மா இன்சிடென்ட். அமெரிக்காவில் டெய்லர் அப்படின்றவர் 18 வயது நிரம்பிய ஒரு இளைஞர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது காரில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காரு. அப்படி போகும்போது அவருக்கு அங்கே எதுவுமே தெரியல. கொஞ்ச தூரம் கிராஸ் பண்ண உடனே ஆப்போசிட்ல இருந்து இன்னொரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. இந்த நபர் யாரு என்னன்னு போலீஸ் எல்லாம் நிறைய தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி 3-4 ரோட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு சைன் போர்டு வச்சிருப்போமே, அதுல இருந்து எப்படி இவர் பார்த்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு வேகமா வந்தாரு அப்படின்னு போலீஸ்குள்ள ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அந்த ஸ்பாட்டுக்கு டைரக்டா போறாங்க. போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஸ்பாட்ல சைன் போர்டே இல்லை. ஏன்னா அந்த சைன் போர்டை கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே டெய்லர் திருடி அவரோட வீட்டில் வச்சிருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையும் திருடி வச்சுக்கக்கூடிய பழக்கம் இருந்த டெய்லர் இந்த மாதிரியான பார்ட்டிக்கு போகக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்காக ஊருக்குள்ள அங்கங்க இருந்த சைன் போர்ட்ஸை திருடி அவர் வீட்டில் வச்சிருந்திருக்காரு. அப்படி அவர் திருடின சைன் போர்ட்ஸ் அவருக்கே ஆபத்தா முடியும்னு அவர் அன்னைக்கு யோசிச்சிருந்தாருன்னா அதை செஞ்சிருக்க மாட்டார். இது செகண்ட் கர்மா ஸ்டோரி. மைக்கேல் ஆண்டர்சன் காட்வின் அப்படின்ற ஒருத்தர் நிறைய பேர்த்த கொலை பண்ணி நிறைய பொருட்களை கொள்ளையடிச்சு சட்டவிரோதமாக பல செயல்கள் பண்ணாருன்னு அவர் மேலே கேஸ் விழுகுது. இந்த கேஸை விசாரிச்சு பார்த்த ஜட்ஜு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. இவனை எலக்ட்ரிக் சேர்ல வச்சு துடிக்க கொன்றுங்க அப்படின்ற மரண தண்டனை தான் இது. அந்த மரண தண்டனையை ஜட்ஜு அவருக்கு கொடுத்தா கூட மக்கள்ல நிறைய பேர் ஒருத்தரை இதுக்கெல்லாம் கொல்லுவீங்களா, கொல்றதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு இந்த சட்டத்தை திருத்த சொல்லி ஏகப்பட்ட பேர் இதுக்காக போராட்டம் பண்றாங்க. கடைசியில போராட்டம் பண்ண பீப்புளோட போராட்டம் வெற்றி பெற்றுச்சு. அதன் காரணமா காட்வினுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மரண தண்டனை நிப்பாட்டி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலாக அவர் ஆயுள் முழுக்க ஜெயிலேயே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆயுள் தண்டனை அவருக்கு கொடுத்தாங்க. சில வருடங்கள் கடந்து போச்சு. அதுக்கப்புறமா தான் இருந்த ரூம்ல மேலே இருந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு டிவி பெட்டி ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இரும்பு சேர்ல ஏறி அந்த டிவியை ரிப்பேர் பண்ணவருக்கு டிவி ஸ்விட்சை ஆஃப் பண்ணணுங்கக்கூடிய பேசிக் ஐடியா மண்டையில் உதிக்காமல் போய் ஷாக் அடிச்சு இறந்துட்டாரு. சத்தம் கேட்டு போலீஸ் எல்லாம் வேகமாக போய் பார்க்கும்போது காட்வின் காடுகிட்டேயே போயிட்டாரு. தண்டனையில இருந்து தப்பிச்ச காட்வின் திரும்ப அதே தண்டனையை எதாச்சியா அட்டன் பண்ணது தற்செயலா இல்ல விதியோட விசித்திரமான விளையாட்டா? கமெண்ட் பண்ணுங்க. சில நேரத்துல வாழ்க்கை நமக்கு சில எச்சரிக்கையை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை நம்ம வேணான்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த எச்சரிக்கை ஒரு பெரிய அபாயமா போய் முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த 3வது ரியல் இன்சிடென்ட், கர்மா பேஸ்டு இன்சிடென்ட். 2011 அமெரிக்காவில் எல்லாருமே கட்டாயமாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. இந்த சட்டத்தை எதிர்த்து கொஞ்சம் பேர் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இந்த சட்டத்தை நிறைய வரவேற்கிறோன்னு சொல்கிறாங்க. ஹெல்மெட் போடுறதெல்லாம் எங்களோட ரைட்ஸு, நீ ப்ராப்பராக ரோடு கொடுக்குறியா இல்லையாங்கிறத மட்டும் பாரு, சரியா? ஏன் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போடலாமே, ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தானே சேஃப்டி. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணியும் இதை வேணாம் அப்படின்னு அப்போஸ் பண்ணியும் வாக்குவாதமே பெருசாக ஈடுபட்டாங்க. அந்த சமயத்தில் பிலிப் காண்டோஸ் அப்படின்றவர் ரொம்ப உணர்ச்சி வசமா இதுக்காக நிறைய வெவ்வேறு இடங்கள்ல போராட்டம்லாம் நடத்தினாரு. ஹெல்மெட் போடுறது எங்களோட தனிப்பட்ட விஷயம், அதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனா அதே 2011 ஜூலை மாதம் 2ஆம் தேதி தன்னோட ஹார்லி டேவிட்சன் பைக்கில் ஹெல்மெட் போடாம ஹாயா போய்கிட்டு இருந்தவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலமா அவருடைய தலை போய் ஒரு கல் மேலே இடிச்சு ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல அவரோட தலையில பெரிய அளவில் இன்ஜுரி ஆயிடுச்சு. வேகமாக அவரை கூட்டிட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு போனப்ப அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு என்னதான் மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணா கூட ஹாஸ்பிட்டல்ல அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா டாக்டர்ஸ், மீடியா பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில அவர் ஹெல்மெட் போட்டிருந்தா கண்டிப்பா உயிர் பழைச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு. கர்மான்றது எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சிலருக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸையும் கொடுத்துருக்கு. ஒரு உதாரணத்துக்கு
ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் தன்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் விட்டுட்டு போன பையை எடுத்து அவர்கிட்டயே திரும்ப கொண்டு போய் கரெக்டாக ஒப்படைச்சதுனால அதில் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணமும் நகையும் பத்திரமா இருந்ததுனால அவர் அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண அந்த ஆட்டோ டிரைவருக்கு நிறையா பேர் பண உதவி பண்ணி அவர் கடைசியில் சொந்தமாக வீடும் வாங்கினார். ஸோ தலை சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்களுக்கு ஒருவேளை கர்மா மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மர்மோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோவை உங்களோட யூடியூப் ஃபீடில் நீங்கள் பார்க்க முடியும். கர்மா இஸ் அ பூமரங்.